வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய அரசியல் அமைப்பின் மிக முக்கியமான ஒரு அமைப்பு, மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா. சமீபத்திய செய்திகள்ல மாநிலங்களவைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண அரசியல் கருத்து இல்ல. இது இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அடிப்படை சிந்தனையை தொடும் ஒரு முக்கிய விவாதம். இந்த டாபிக் தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவென்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட்ல கவர் ஆகும். மாணவர்களே, முதல்ல இந்திய பாராளுமன்ற அமைப்பை புரிஞ்சுக்கணும். இந்திய அரசியல் அமைப்பின் ஆர்டிகிள் 79 படி பாராளுமன்றம் 3 கூறுகளை கொண்டது: குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை. மாநிலங்களவை, ராஜ்யசபா அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்திய பாராளுமன்றம் 2 அவைகளை கொண்டதுன்னு சொன்னேன் இல்லையா? மக்களவை மற்றும் மாநிலங்களவை. இதுல மாநிலங்களவை அப்பர் ஹவுஸ் ஆகும். இது மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் அமைப்பு. அதாவது இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு அப்படிங்கறதால மாநிலங்களின் குரல் தேசிய நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதற்காகத்தான் ராஜ்யசபா உருவாக்கப்பட்டது. ராஜ்யசபாவின் அமைப்பை பார்க்கும்போது இதன் அதிகபட்ச உறுப்பினர்கள் 250. இதுல 238 பேர் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. இவங்க கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள். 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறமா மாநிலங்களவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 245 இருக்கு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலம் அல்லாமல் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டம் ஆகும். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது கூட்டாட்சியின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யுது. ராஜ்யசபா ஒரு நிரந்தர அவை. இது கலைக்கப்படாது. ஆனா ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். இதனால கண்டினியூட்டி மற்றும் ஸ்டெபிலிட்டி உறுதி செய்யப்படுது. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை அப்படிங்கிறதுக்கான சட்ட அடிப்படை ஆர்டிகிள் 83 ஆகும். இது கலைக்கப்படாது. மேலும் ஆர்டிகிள் 89 படி இந்திய துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர். இப்போ மாநிலங்களவையின் அதிகாரங்களை ஆழமா பார்ப்போம். பொதுவா பாராளுமன்ற செயல்பாடுகள்ல மாநிலங்களவை மற்றும் மக்களவை இரண்டுமே சமமானவை. ஆனா மணி பில் தொடர்பில் முக்கிய வேறுபாடு உள்ளது. ஆர்டிகிள் 109 மற்றும் ஆர்டிகிள் 110 படி மணி பில் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். மாநிலங்களவை அதை மாற்ற முடியாது. அது வெறும் ஆலோசனை மட்டும்தான் வழங்கும். நிதி அதிகாரம் இல்லாததால மாநிலங்களவை பல நேரங்கள்ல வீக்கர் ஹவுஸ்னு சொல்லப்படுது. ஆனா இது முழுமையான உண்மை அல்ல. மாநிலங்களவைக்கு சில மிக முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் உள்ளன. மாநிலங்களவை 1. ஆர்டிகிள் 249 படி தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் உள்ள விஷயங்களில் பாராளுமன்றம் சட்டம் செய்ய அனுமதி வழங்கும். 2. ஆர்டிகிள் 312 ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற புதிய அனைத்திந்திய சேவைகள் உருவாக்க அனுமதி. 3. வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல் மாநிலங்களவையில் தான் தொடங்கப்படும். 4. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ், இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன்ஸ், எமர்ஜென்சி அப்ரூவல் போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கும். இதனால மாநிலங்களவை ஒரு பேலன்சிங் இன்ஸ்டிடியூஷனா செயல்படுது. மாணவர்களே, மாநிலங்களவையின் முக்கியத்துவம் மிகவும் ஆழமானது. கூட்டாட்சியை பாதுகாக்கிறது, மாநிலங்களின் குரலை தேசிய அளவில் பிரதிபலிக்கிறது, சட்டங்களில் குவாலிட்டி செக் செய்கிறது, அரசியல் அவசர முடிவுகளை தடுக்கிறது. இதனாலதான் இது ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ்னு அழைக்கப்படுது. சமீபத்திய அரசியல் விவாதங்களில் மாநிலங்களவைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. காரணம், மக்களவை டாமினன்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஸ்ட்ராங் மெஜாரிட்டி கவர்மெண்ட்ஸ் இருக்கும்போது அப்பர் ஹவுஸ் ரோல் குறைகிறது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு.
இப்போ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ பார்க்கலாம். அதாவது மற்ற நாட்டின் பாராளுமன்றங்களில் உள்ள மேலவைகளோடு ஒப்பிடலாம். அமெரிக்காவின் மேலவை செனட் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது பிரசிடென்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸை அப்ரூவ் செய்யும், ட்ரீட்டிஸ் ராட்டிஃபை செய்யும் அதிகாரம் கொண்டது. இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஒரு ரிவைசிங் சேம்பர். அது டிலே செய்யலாம், ஆனா இறுதி முடிவு லோவர் ஹவுஸ் கையில தான் இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணா அமெரிக்காவின் செனட் வலிமையானது, இங்கிலாந்தின் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வலிமை குறைந்தது. இந்தியாவின் ராஜ்யசபா இந்த இரண்டிற்கும் நடுவில் உள்ளது, மாடரேட் பவர். மாணவர்களே, ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் இன்சைட். ராஜ்யசபா இஸ் தி கார்டியன் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ராஜ்யசபா இல்லாம கூட்டாட்சி பலவீனம் ஆகும். இது ரொம்பவே முக்கியமான டாபிக். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கணும் நம்புறோம். உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து காண வெராண்டா ஐஏஎஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.